வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, வங்கி கணக்கில் ரூ. 12,000 மத்திய அரசு டெபாசிட் செய்ய போறதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க இந்த யூடியூப்ல ரூ. 12,000 சம்பந்தமான பல வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம். ஆனா அதில யாருமே எப்போ இந்த ரூ. 12,000 கொடுக்க போறாங்க மற்றும் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ யாருக்கெல்லாம் கட்டாயமா இந்த ரூ. 12,000 கிடைக்கும் மற்றும் யாரெல்லாம் புதிதாக விண்ணப்பிக்கலாம், இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி உதவிகள் மற்றும் இலவச திட்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் இந்த ரூ. 12,000 பெறதுக்கான முழு தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய ரூ. 1000 உரிமை தொகை பணத்தை 3 மாசத்துக்கும் சேர்த்து ரூ. 3,000 கோடைக்கால சிறப்பு சலுகையாக ரூ. 2,000 சேர்த்து மொத்தம் ரூ. 5,000 பெண்களுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே தவணையாக வரவு வச்சாங்க. இது பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே கிடைச்சு, சமீபத்தில் இது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துச்சு. திமுகவின் இந்த பிளானை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு தரப்பிலிருந்து பெண்களுக்கு ரூ. 12,000 வங்கி கணக்கில் மொத்தமாக கொடுக்க போகிறதாக அப்டேட் கிடைச்சிருக்கு. இது உண்மையான தகவல் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுடைய லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. புதிதாகவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கான வழிமுறைகளையும் மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை நீங்க தெளிவாக கவனிச்சா மட்டும்தான் புதிதாக விண்ணப்பிக்கிறவர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ரூ. 12,000 சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியே இருக்கு. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே தொடங்கிவிட்டது. ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக ரூ. 5,000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளும் திமுக அரசு பார்த்தீங்கன்னா பெண்களை குறி வச்சு ரூ. 5,000 ஒரே தவணையாக கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் குடும்ப தலைவிகளுக்கு ரூ. 2,000 பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக அரசானது, அதாவது மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா ரூ. 12,000 நாங்கள் மொத்தமாக கொடுக்க போகிறோம், இது தேர்தலுக்கு முன்னாடியே கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அதிரடியான பண சலுகையை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை பணமழை தான் பொழிய போகுது. ஏன்னா ஏற்கனவே ரூ. 5,000 திமுக அரசு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் ரூ. 2,000 கொடுக்க போகிறாங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி பாஜக அரசும் ரூ. 12,000 கொடுக்க போகிறாங்க, அதுவும் மொத்தமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூ. 12,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரூ. 5,000 ஆகட்டும், இந்த ரூ. 12,000 ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஓட்டை கவர்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ பெண்களுடைய ஓட்டு விழணும். முக்கியமாக பாஜக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு பெரிய சக்தியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரி பணத்தில் தான் கொடுக்குறாங்க. நமக்கு மட்டும் கிடையாது, தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த ரூ. 12,000 மட்டும் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா சலுகைகள்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத பின்னாடி பார்த்தா அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ரூ. 12,000 பெறுறதுக்காக வழிமுறைகள் என்ன, ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. ஸோ ஏற்கனவே திமுக அரசு ஒரே நாள் நைட்டில் ஆப்ரேஷன் 5Kன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எல்லாருடைய வங்கி கணக்குலையும் ரூ. 5,000 எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி மத்திய பாஜக அரசும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் 12K அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூ. 12,000 மக்களுடைய வங்கி கணக்கில் போடலாம். குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் இது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்கு, அதனால தான் இந்த ரூ. 12,000 கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. தமிழக அரசின் ரூ. 5,000 திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதியுதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரே மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு கையெழுத்து மூலியமாகவும் நிதியுதவி பெண்களுக்கு வழங்க முடியுமோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அவர் நினைச்சார் அப்படின்னா இந்த ரூ. 12,000 பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுக்கறதுக்கான பிளானையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்போ கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளானாக இருக்கும். ஸோ முக்கியமாக பாஜக ஓட்டை கவர்ற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 12,000 கொடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு குடும்பத்திற்கு இந்த ரூ. 12,000 அப்படிங்கிறது கிடைக்கும், தனித்தனி நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்காது.
இப்போ ஸ்டாலின் அவர்கள் எப்படி ரேஷன் அட்டைக்கு 5000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த 12,000 ரூபாயும் ஒரு ரேஷன் அட்டைக்கோ இல்லைனா தலா குடும்பத்துக்கு ஒரு நபருக்கோ பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும். இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசின் கேஸ் மானியம், உரம் மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி, அதாவது PM கிசான் திட்டம்னு சொல்லுவாங்க. இது போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக, அதாவது 12,000 ரூபாயாக பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஏற்கனவே மத்திய அரசின் கீழ் வழங்கக்கூடிய இந்த முக்கியமான திட்டங்கள், அதாவது கேஸ் மானியம், உரம் மானியம் மற்றும் இந்த PM கிசான் திட்டம், இதில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த 12,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. மற்றும் புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் இது கிடைக்கும். ஸோ அதை விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அதை இன்னும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுக்கான ஆவணங்கள்லாம் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் இந்த தொகை மக்களின் வங்கி கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்புகிறது. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமின்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் பிளானாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த டிபிடின்னு சொல்லக்கூடிய நேரடி பலன் பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்சாக்ஷன், நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கிலே பணத்தை செலுத்துவோம் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடைகள் மூலியமாக பணம் வந்து நேரடியாக மக்கள் கையில் வந்து போகாது, உங்களுடைய வங்கி கணக்கே நேரடியாக வந்து போயிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அரசு பெண்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து இந்த தடவை குறிப்பாக பெண்களுடைய ஓட்டு வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை முறியடிக்கிற விஷயமா தான் பாஜகவினுடைய ஓட்டு அதிகமாகணும், பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 12,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுக்குறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே தமிழகம் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ பாஜகவுடைய ஓட்டு கன்ஃபர்மேஷனுக்காக அப்போது பார்த்தீங்கன்னா இந்த 12,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான வழிமுறைகளையும் மற்றும் இதற்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பையும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவுக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகளோட மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த 12,000 ரூபாய் மூலியமாக மக்கள் எல்லாருமே பாஜகவுக்கே ஓட்டு போடுவாங்க. அதாவது மோடி தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலையும் ஆளணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்காக தான் இந்த ஒரு 12,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மக்களுக்கு இது ஒரு நல்ல திட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப நம்பப்படுது. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த 12,000 ரூபாய் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் மற்றும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. முதல்ல PM கிசான் திட்டத்திற்கு தேவையான முக்கிய ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை முக்கியமாக தேவைப்படும். ஸோ இது வந்து அடையாள சான்றுக்காக கேட்குறாங்க. ரெண்டாவது நில உடைமை ஆவணங்கள்னு சொல்லுவாங்க. உங்கள் பெயரில் உள்ள பட்டா அல்லது சிட்டா நில உரிமை சான்று. ஸோ உங்கள் பெயரில் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு பட்டாவும் தேவைப்படும், அதே மாதிரி பத்திரமும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மூன்றாவதாக வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பாஸ்புக் வந்து தேவைப்படும். ஸோ இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு SBI, IOB, இந்தியன் பேங்க், கனரா பேங்க்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் பேங்க் பாஸ்புக்காக வந்து வச்சுக்கோங்க. ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு, ஸோ வந்து ஆதார் அட்டையோட வந்து இணைஞ்சிருக்கணும். இணைக்கல அப்படின்னா உடனடியாக இணைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இது வந்து OTPயோட சரிபார்ப்புக்காக. ஸோ முக்கியமாக நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய நம்பரை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும். பழைய ரேஷன் கார்டு கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு தேவைப்படும். அப்புறம் EKYC, இது வந்து ஆதார் அடிப்படையிலான EKYC. ஸோ இது வந்து வெரிஃபிகேஷனுக்காக வந்து கேட்பாங்க. முக்கியமாக இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 12,000 ரூபாய் அப்படிங்கிறதே கிடைக்கும். EKYC அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நேரடியாக சென்று CSC மையங்கள் மூலியமாக பண்ணிக்கலாம், இல்லைனா இ-சேவை மையங்கள் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் இதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கேஸ் மானியங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய தேவையான முக்கிய ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது வந்து கேஸ் இணைப்புடன் இணைக்க வேண்டும். அதாவது யார் பேரில் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்க பேரோட பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இணைச்சிருக்கணும். அப்புறம் பேங்க் பாஸ்புக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கேட்குறாங்க. இதுவுமே ஆதாருடன் இணைக்கப்பட்ட செயலியில் உள்ள வங்கி கணக்கு. ஸோ அதுக்கப்புறமா எரிவாயு இணைப்பின் புத்தகம் எண், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டியன்ஸ், பாரத் மற்றும் HP மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து கேஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து உங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது தனிப்பட்ட ID நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கியில் கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பராக வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நேரடியாக உங்களுக்கு வந்து பேங்க்கில் பணம் வந்து போயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது மெசேஜ் மூலியமாக வந்து வரும். அதே மாதிரி OTPக்காகவும் கேட்பாங்க. அப்புறமா வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க.
சில நேரங்களில் குறிப்பாக உஜ்வாலா திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா இது வந்து தேவைப்படும். அதாவது இலவசமாக சிலிண்டர் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க இல்லையா? மத்திய அரசு திட்டத்தின் கீழ் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருமான சான்றிதழ் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. முக்கியமா இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வருமான சான்றிதழ பொறுத்தளவு 6 மாசத்துக்கு மட்டும் தான் செல்லுபடியாகும். ஸோ அது எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரூ. 12,000 வாங்குறதுக்கு முக்கிய குறிப்புகள்னு சொல்லி சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி அதாவது மானியம் தொடர்ந்து பெற கேஸ் ஏஜென்சியில் இகேஒய்சி புதுப்பித்தல் கட்டாயம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிருச்சு அப்படின்னா, மீண்டும் பார்த்தீங்கன்னா இகேஒய்சிய புதுப்பிச்சுக்கணும். இது வந்து கட்டாயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மானியம் சரிபார்ப்பு mylpg.in இணையதளத்தில் உங்கள் மானியம் நிலையை சரிபார்க்கலாம். அதாவது உங்களுக்கு மானியம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது ரூ. 300 வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏறிருச்சா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மானியம் வாங்குறதுக்கு ஒரு சில வரம்பு விதிச்சிருக்காங்க. வருடத்திற்கு அதிகபட்சம் 9 அல்லது 12 சிலிண்டர்களுக்கு மட்டுமே இந்த மானியம் வழங்கப்படும். அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 9 அல்லது 12 சிலிண்டர்களுக்குள்ளே வாங்கினா மட்டும்தான் இந்த ரூ. 300 மானியம் அப்படிங்கிறது ஏறும். ஸோ இதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உஜ்வாலா திட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து கிடைக்கும். உரமானியம் பெற தேவையான ஆவணங்கள் முக்கியமாக ஆதார் அட்டை அப்படிங்கிறது இதுக்கும் கேட்குறாங்க. பிஓஎஸ் இயந்திரத்தில் கைரேகை பதிவு செய்ய. ஸோ உங்களுடைய கைரேகை பார்த்தீங்கன்னா பதிவு செய்வாங்க. நீங்கள் தான் இந்த மானியத்தை பெற போகிறீங்களா, நீங்கள் தான் இந்த ரூ. 12,000 வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறதுக்காக இதை கேட்குறாங்க. குடும்ப அட்டை ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்காகவும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறாங்க. அப்புறம் நில ஆவணங்கள் உங்கள் நிலத்தினுடைய உரிமை சான்று அதாவது சிட்டா பட்டா அடங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, பத்திரம் பட்டா இது எல்லாமே தேவைப்படும். அப்புறம் சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விவோ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், முக்கியம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறதும் கட்டாயமாக கேட்குறாங்க. மத்திய அரசானது முக்கிய குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. பிஓஎஸ் இயந்திரம் உரங்கள் அனைத்தும் கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் உரக்கடைகளில் உள்ள பிஓஎஸ் இயந்திரம் மூலமாகவே மானிய விலையில் விற்கப்படுகிறது. அதாவது நீங்கள் போயிட்டு உரங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கம் அல்லது தனியார் கடையில் போய் வாங்கினாலும் சரி, பிஓஎஸ் இயந்திரம் சொல்லிட்டு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் கைரேகை வச்சா மட்டும்தான் மானிய விலையில் வந்து வாங்க முடியும். அதே மாதிரி நேரடி மானியம் மானியத் தொகை நேரடியாக விவசாயிக்கு வராது. உரத்தின் விலையிலேயே மானியம் கழிக்கப்படும். நீங்கள் மற்ற ஸ்கீம் மாதிரி இந்த மானியம் அப்படிங்கிறது உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. உதாரணமாக நீங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்கினீங்க அப்படின்னா மொத்த பணத்தையும் கொடுத்து வந்து வாங்குவீங்க. அதுக்கப்புறம் ரூ. 300 அப்படிங்கிறது மானியம் உங்களுடைய வங்கி கணக்கில் ஏறும். ஆனால் இந்த உர ஸ்கீமை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூ. 1000 உரம் வாங்கினீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மானியம் ஒரு ரூ. 200 ரூ. 300 போச்சுன்னா அதை கழிச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரூ. 700 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சாதி விவரம் சில சந்தர்ப்பங்களில் சாதி பிரிவு பற்றிய விவரங்களும் கேட்கப்படலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் தான் கேட்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் இது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. வந்து இந்த ரூ. 12,000 வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக ஆதார் அட்டை அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் கேட்கப்படுது. அதே மாதிரி ரேஷன் கார்டும் எல்லா இடங்களையும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பட்டா சிட்டா மற்றும் பத்திரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இது மூணும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். இதை தாண்டி வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வந்து 6 மாதத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான தகவலும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் தமிழகத்தில் மோடி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் வருவாங்க. அப்போது தான் இது எப்போ கொடுக்க போகிறாங்க, இந்த ரூ. 12,000 எப்போ வங்கி கணக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகும். அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக தகவல் உடனே அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.